செக்ஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான விடையாக தான் இந்த வீடியோவே இருக்குது. நீங்க எல்லாரும் பாருங்க. இது என்னன்னா, எனக்கு சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி சம்பந்தமா நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ நல்லா வியூஸ் போகுது. அந்த வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் அடுத்த பெட்ச் வந்து சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண போறேன். எனக்கு எப்படி அதுக்கு அப்ளை பண்ணணும், நான் என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும், எவ்வாறு சப்ஜெக்ட் வந்து அங்கே சாய்ஸஸ் இருக்குன்றத அதில் ஒரு சிஸ்டர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான முழு விடையாக தான் இந்த வீடியோ அமையும். அவங்க வந்து 2019 வந்து A-level சயின்ஸ் படிச்ச ஒரு மாணவியா தான் அந்த மாணவி இருக்காங்க. அப்ப சயின்ஸ் படிச்சவங்களுக்கு சயின்ஸ் ரீதியான ஏதாவது கோர்சஸ் ஃபாலோ பண்றது உங்களுக்கு நல்ல. ஆனா இருந்தாலும் இந்த துறையில உங்களுக்கு வாரத்துக்கு விருப்பம்னா கட்டாயம் வாங்க, நாங்க வார்ம்லி வெல்கம். அடுத்தது என்ன விஷயம்னா ஃபாலோவிங் பிட். அப்ப இவங்க பேச்சுலர் ஆஃப் ஐடி செஞ்சுட்டு இருக்காங்க போல. அப்ப இதுல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நானும் வந்து இப்படித்தான் A-level ஆர்ட்ஸ் படிச்சிருந்தேன். அதில் எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, இஸ்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் ஐடி படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் அக்கௌண்டன்சி படித்தேன். அதுக்கப்புறம் HND இன் இங்கிலீஷ். இனி தொடர்ச்சியாக இதில் BA, அதில் மெயின் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் எடுத்திருக்கேன். இப்படி அங்கே இங்கே இருந்து சரியான ஒரு சாய்ஸஸ் இல்லாமல் கொஞ்சம் காலத்தை விட்டுட்டோம். இந்த டிகிரி 3rd year ஆகிறதுக்கு எனக்கு இந்த 30 வயசு ஆகிட்டு. ஷோ உங்களோட துறையில் நீங்கள் மேலே ஏறி போகிறது எல்லாத்தையும் விட சிறப்பு. பட் உங்களுக்கான வீடியோ வந்து இது அமைய போகுது. இதில் வந்து நீங்கள் பிட் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஐடி இருக்குது அங்கே. ஆனால் ஐடி மெயின் சப்ஜெக்டாக இல்லை. நீங்கள் ஐடியை வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னென்னா இப்போ கோல் பண்ணியிருக்காங்க 2021ஆம் ஆண்டு பேட்ச் இப்போ கோல் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்சுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட எக்ஸாம் கோல் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் நடக்கும்போது ஆட்டிடியூட் எக்ஸாம் நடக்கும்போது அந்த விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக வந்து சப்ஜெக்ட் சாய்ஸ். நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் சாய்ஸ் பண்ணணும், எப்படியான சப்ஜெக்டை சாய்ஸ் பண்ணணுன்றதை இதுக்கு முன்பு ஒரு வீடியோவில் நான் போட்டுருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க. அதோட லிங்கை வேண்டாம் கீழே போட்டு விடுறேன். அப்போ நீங்கள் A-level என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்களோ, என்னென்ன யூனிட்டை வந்து செஞ்சீங்களோ அது கூட நீங்கள் சாய்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்டா சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி எக்ஸ்டர்னலில் வந்து உங்களை சரியான முறையில் வந்து உங்களை கைடன்ஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க. எக்ஸாம் டைமுக்கு மட்டும், அடுத்தது செமினார் டைமுக்கு மட்டும் உங்களுக்கு லெட்டர்ஸ் வரும். அது உண்டாக நீங்கள் வந்து அந்த செமினாரில் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல் டைம் ஆகுது மாதிரி சிறந்த முறையிலான கைடன்ஸாக இருக்காது. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஈஸியான சப்ஜெக்டை எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு நல்லதாக அமையும். வேண்டாம், ஏன்னா நானும் இதில் பட்டிருக்கேன். நான் மெயின் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் எடுத்தேன். அப்போ நான் நினச்சேன் HND மாதிரி எல்லாமே கொஞ்சம் நமக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. இல்லை, அது முற்றிலும் அதிலிருந்து மாறுபட்டது. நமக்கு கைடன்ஸ் ஒன்று இருக்காது. எக்ஸாம் டைமில் ஒரு புக்கை தருவாங்க, அவ்வளவுதான். எக்ஸாமுக்கு ஒரு வித்தின் 1 month முதல்ல புக் தருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம படிச்சுட்டு போகணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் A-level எடுத்த சப்ஜெக்டை நீங்கள் செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது மெயின் சப்ஜெக்ட் ஈஸி டு கெட் ஃபார் த இங்கிலீஷ் டீச்சர். பட் அப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் அப்பாயின்மெண்ட் நீங்கள் எடுக்க போறீங்கடா, இந்த கிளிக்கமான கோல் பண்ணியிருக்காங்க. நான் இதில் இதை முடிச்சிருந்தேன்டா, அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்டா, எனக்கு ஈஸியாக வந்து இங்கிலீஷ் டீச்சிங் எடுக்கலாம். மெயின் சப்ஜெக்ட் வந்து ENM. அப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கிறதால எனக்கு ஈஸியாக வந்து போட்டி இல்லாமல் குயிக்காக நான் டீச்சிங்கை எடுத்துகிட்டு கொண்டு போகலாம். அது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல உண்டு. அப்போ நீங்கள் உங்களோட சாய்ஸை வந்து நீங்கள் எடுத்து ஈஸியான சப்ஜெக்டையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டையோ நீங்கள் எடுத்து அதனூடாக நீங்கள் சிறந்த பேர் வெல்லப்படலாம். அடுத்தது ICT மெயின் சப்ஜெக்ட் இல்லை. அப்போ அங்கே ICT வந்து மெயின் சப்ஜெக்டாக இருக்காது. ஃபுல் டைம் ஆக்களுக்கு மெயின் சப்ஜெக்டாக இருக்குது, பார்ட் டைம் ஆக்களுக்கு மெயின் சப்ஜெக்டாக ICT இல்லை. Easy to follow this course. That is your A-level syllabus. அப்போ நீங்கள் A-level syllabus தழுவியதாக வந்து நீங்கள் கோர்ஸை சாய்ஸ் பண்ணி இருந்தீங்கடா, உங்களோட சப்ஜெக்டை சாய்ஸ் பண்ணீங்கடா, உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த டிகிரியை சரியான உங்களோட பெச்சோட சேர்ந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வகையில் தான் காணப்படும். இனி இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா என்னை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் எதுக்கும் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். பை பாய்.